like a small boat. ஆமா ஆமா, மனம் திரும்புதல் என்பது பாவிகளுக்கு மட்டும் இல்ல, திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் அவசியம்னு தானே வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்துல பாத்தீங்கன்னா 7 திருச்சபைகளில 5 திருச்சபைகளை மனம் திரும்புதலுக்கு தானே பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறாரு. அப்போ மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஹாய் அங்கிள். ஹலோ சத்யா, வெல்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வார்ம் வெல்கம். அப்புறம் பேசுறேன் தம்பி, சரியா? ஜோதிமா, சத்யா வந்திருக்காங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? சத்யா நல்லா இருக்கேன் ஆண்டி. டீயா காஃபியா தம்பி? இன்னும் எதுவும் வேண்டாம் அங்கிள், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஆர் யூ ஷூர்? ஷூர் அங்கிள். ஓகே, லெட்ஸ் கோ. மேன்மை பாராட்டலை ஒருவர் அபத்தம் செய்வதை பார்க்கிறோம், சாகுறது எனக்கு நலமாயிருக்கும். உலகத்துல எல்லா மனுஷங்களையும் பாவின்னு சொல்றதுனால தான் நிறைய பேர் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறாங்க, இல்ல அங்கிள்? ஆமா சத்யா, உலகத்துல எந்த மனுஷனுமே தன்னை ஒரு பாவின்னு சொல்றதுக்கு கூச்சப்படத்தான் செய்வான். அப்புறம் ஏன் மனுஷனை பாவின்னு சொல்லணும்? அப்படின்னா இன்னிலிருந்து எல்லா மனுஷனையும் யோக்கியமானவங்கன்னு சொல்லிடலாமா? அதை ஒத்துக்கிடுறீங்களா? இந்த பாருங்க தம்பி, எல்லாரும் நினைக்கிறது போல ஒருவனை குற்றப்படுத்தி அவமானப்படுத்தி சிறையில் அடைப்பதற்காக அவனை பாவின்னு சொல்லல. பாவத்தை ஒரு சிறைன்னு கிறிஸ்தவம் போதிக்குது, பாவத்தை ஒரு வியாதினும் கிறிஸ்தவம் போதிக்கிறது. ரொம்ப சரியா சொன்னம்மா. தம்பி, உங்களுக்கு இருக்கிற வியாதிய கண்டுபிடிச்சு சொல்றவருக்கு பேரு மருத்துவரா, உங்க வியாதிய மறைக்கிறவருக்கு பேரு வைத்தியரா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மனுஷன் தன்னை பாவின்னு ஒத்துக்கொள்ள தயங்க மாட்டான். ஒவ்வொரு மனுஷனும் மனசுக்குள்ள சிந்திக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க விட்டு டிவியில ஒரு படமா போட்டா எவ்வளவு அருவருப்பா இருக்கும். மனசுல யோசிக்கிறது வெளியே தெரியாததுனால தான் மனுஷன் யோக்கியமா வேஷம் போட்டு திரியிறான். அதனால தான் கிறிஸ்தவத்துல எடுத்த உடனேயே கடவுளுக்கு வழிபாடு செய்யறது, ஆராதனை செய்யறது, தொழுகை பண்றதெல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்றதே இல்லை. முதல்ல மனுஷனுக்கு கடவுள் கத்துக் கொடுக்கிற பாடமே உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். பாவம் என்ற விஷயத்துக்கு நீ ஒரு அடிமையா இருக்கா என்று புரிஞ்சாதான் அதிலிருந்து விடுதலையாக்க யார் இருக்கிறார் என்ற கேள்வியே உனக்கு வரும். அப்ப எது சரியோ அதெல்லாம் செய்ய முடியாம தவிக்கிறதுக்கு பேர் தான் பாவம், இல்லையா? எஸ், ஆஃப் கோர்ஸ். எது தப்போ அதை செய்து கொண்டே இருப்பதற்கு பெயரும் பாவம் தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சத்யா, தப்பான சிந்தனை, தப்பான ஆசை, தப்பான பழக்கம், இதையெல்லாம் தவிர்க்க அவன் நினைத்தாலும் அவனால தவிர்க்க முடியல. அதற்கு பெயர்தான் அடிமைத்தனம், பாவம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராக உதித்தார். போட்டி, பொறாமை, கசப்பு, வெறுப்பு, இச்சை, பெருமை, ஆணவம், அகங்காரம், இந்த மாதிரி பிசாசின் குணங்களை சுமந்து அலைகிற மனுஷங்களை மீட்டு எடுத்து இயேசு கிறிஸ்துவின் குணங்களான அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இச்சையடக்கம், தாழ்மை போன்ற சுபாவத்தை உடைய புது மனுஷனாக அவனை மாற்றுவதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை விரும்புகிற யாராயிருந்தாலும் இயேசு சுவாமியிடம் எப்போ வேணாலும் வரலாம். தம்மிடத்தில் வருகிற யாவரையும் அணைத்து அரவணைக்க இன்றைக்கும் அவருடைய கரங்கள் சிலுவையில் விரிந்தே இருக்கிறது. ஒரே ஒரு குமாரனை எனக்காக தந்தவர், உம்மை அன்றி யாரும் இல்லை, வேறே ஒரு தெய்வமில்லை, குற்றமில்லை
பொல்லா செம்மறி எனக்காக மாண்டதே, அன்பிற்கென்றும் ஈடு இல்லை, அன்பிற்கென்றும் இணையும் இல்லை. ஆனந்தமாய் ஆராதிப்பே, ஆச்சரியமாய் பின்தொடர்வே. ஆனந்தமாய் ஆராதிப்பே, ஆச்சரியமாய் பின்தொடர்வே. ஆராதிக்க பாத்திரர் ஒருவரே, உயிருள்ள தெய்வம் நீர் ஒருவரே. ஆராதிக்க பாத்திரர் ஒருவர்.